ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இந்த படம் வந்து 7வது பாகம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, இதை வந்து ஒரு ஸ்டாண்டலோன் சீக்குவலாக இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ குணத்துக்காக வந்து டைனோசரஸ் தேடி போகிற மாதிரியான ஒரு கதை தான். ஆனால் இதில் என்ன அவங்க வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டைனோசரஸ் இருக்குது நம்ம கூட, ஆனால் அதால் வந்து மனிதர்களோட வாழ முடியல. சுற்றுச்சூழல் காரணமாக அது மனிதர்களோட வாழ முடியல. ஏன்னா அது வந்து லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். அதை ரீக்ரியேட் பண்ணாலும் கூட நம்மளோட வாழ முடியல. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த டைனோசரஸ்லாம் எங்கே வாழுது அப்படின்னா, பூமத்திரேகை பக்கத்தில் இருக்கிற வெப்பமண்டலமான இடத்துல தான் இந்த டைனோசர்கள் வந்து வாழ முடியுது. நம்மளோட வந்து டைனோசரஸால் வாழ முடியல. அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்கார்லெட் ஜான்சன் தலைமையில் இந்த டைனோசரஸ் தேடி போகிறாங்க. இந்த வெப்பமண்டல பூமத்திரேகை பக்கத்தில் இருக்கிற வெப்பமண்டல இடத்துக்கு வந்து ஈக்குவேடர்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் வந்து போய் அந்த டைனோசரஸை தேடி போய் அதுக்கிட்டேருந்து டிஎன்ஏவை எடுத்துகிட்டு வரணும், சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் வேலை. அது எப்படின்னா, நிலத்தில் வாழற டைனோசரஸ், அதுக்கப்புறம் நீர் அதில் வாழற டைனோசரஸ், அதுக்கப்புறம் காற்று பறக்கக்கூடிய டைனோசரஸ். ஸோ இந்த 3 டைனோசரஸுடைய டிஎன்ஏவும் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கான மருத்துவ குணங்களை சரிப்படுத்துறதுக்காக அந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாங்க. அந்த ட்ராவலில் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட்.